பிரியாணினா சிக்கன் இல்லாம எப்படி? என்ன ஒண்ணு தடிமாடு சைஸ்ல இருக்கிறதுனால வெட்ட வேண்டியதா இருக்குது. இந்த கறிக்கடையில வெட்டுற கத்தினா சர்புருன்னு வெட்டி புடலாம். நம்ம கடையா தேடினா கூட கிடைக்கிறது பார்த்தா வத்தலும் தொத்தலும் தான். எப்படியோ பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பீஸ் வந்த வரைக்கும் சந்தோஷம். கறிய கூட ஈஸியா துண்டு போடலாம் மாட்டுக்கு. இந்த வெங்காயத்துக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குதே, அழுக வைக்காம விடாது. கண்ணு எரிஞ்சா என்ன, அழுது மாஞ்சா என்ன, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடணும். அதுல வர இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டர் எப்பயும் ஒரே பிரியாணியை சாப்பிட்டு போர் அடிக்குதாமா, இன்னைக்கு வெள்ளை கலரா பண்ணி கொடுக்கணுமா. போற போக்க பார்த்தா இனிமே வெறும் ஜோர மட்டும் அவிச்சு வச்சுட போறேன். கேட்டா இதான் வெள்ளை கலர்ல இருக்குதுன்னு. நமக்கெல்லாம் குழம்பா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, தக தகன்னு ஜொலிச்சாதான் லபக்கடின்னு எடுத்து வாயிலேயே வைக்க பிடிக்கும். என்கிட்ட போய் மிளகா தூளே இல்லாத வெத்து பிரியாணியே பண்ண சொல்றாங்க. என்னத்த பண்றது, நமக்கு பிடிச்சதா செஞ்சு செஞ்சு சாப்பிட்ட காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்பெல்லாம் செய்ய தெரியுதோ தெரியலையோ, கடகடன் 10 வீடியோ பார்க்க வேண்டியது, உடனே செஃப் ஆயிட வேண்டியது. தடவை செய்யறேங்கிற பீதி இருந்தாலும் கமகமன்னு இந்த தம்ம உடைக்கும் போது அந்த வாசனையிலேயே தெரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு நான் பாஸ் ஆயிட்டேன்னு. முடிச்ச கையோட சைடு கேப்ல கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சது. உடனே நல்ல கார தூக்கலாம் மிளகு வறுவல் பண்ணிட்டேல்ல. அட இந்த காம்பு கூட நல்லதா இருக்குது. தின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல கூட இம்மா ருசி இருக்குதுன்னு. இனிமே அடிக்கடி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி நம்ம கைவண்ணத்தெல்லாம் காட்டிட வேண்டியதான். நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோங்கிற கவலையே வேண்டாம். ட்ரையல் பாக்குறதுக்கு தான் நம்ம வீட்லயே ஆளுங்க ரெடியா இருக்காங்களே.